ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் அ லாங் பிரேக் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னோடய பிஃபோர் ஸ்கூல் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி நாள் எடுத்தது. எல்லா நாளுமே மார்னிங் ஒரே டைமில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் எல்லாருமே. பட் என்னால் வந்துட்டு அதுக்கு ரொட்டீனாக பண்ண முடியல. ஏன்னா வந்து ஆதிரன் ஒரு நாள் 9 o'clock 10 o'clock தூங்கிடுவான். ஒரு நாள் 1 o'clock 2 o'clock அப்படி ஆகும் அவனுக்கு. ஸோ அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக என்னால் தூங்க முடியும். எனக்கு இந்த மார்னிங் ரொட்டீன் டெய்லி மார்னிங் ஒரு 4:30 5:30க்கு எழுந்திரிச்சு அமைதியாக இருக்கிறது, அந்த டைமில் நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 to 7.5 hours தூங்கலைன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக தலைவலி வந்த மாதிரி ஆயிடுது. எந்த ஒர்க்குமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ ஆதிரனுக்கு ஒரு நியர்லி 2.5 year ஆக போகுது. இன்னொரு 6 months ஸ்கூல் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் அவனுக்கு ஸ்லீப் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1 month ரெகுலராக ஒரு 10:30 11க்குள்ளே தூங்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானுமே ஒரு 15 days வந்துட்டு 6 o'clock 5:30 5 அந்த மாதிரி கிராஜுவலாக எந்திரிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து 5:30க்கு எந்திரிச்சேன். இந்த மார்னிங் 5:30லேருந்து ஒரு 7:30 வரைக்குமே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் வந்து வீட்டில் யாருமே முழிச்சிட்ருக்க மாட்டாங்க. மெயினாக பசங்க முழிச்சிட்ருக்க மாட்டாங்க. வீடே அமைதியாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நிறைய திங்க் பண்ண முடியுது. ஸோ பாப்பாவும் இந்த ரொட்டீனை வந்துட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களில் யாராவது என்ன மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் என்னோட சேர்ந்துட்டு இந்த ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஒன்றா பண்ணலாம். இதே மாதிரி ஒரு ஆதிரன் பிறந்த ஒரு 5-6 months வந்துட்டு இந்த மாதிரி மார்னிங் எந்திரிச்சிக்கலாம், மார்னிங் ரொட்டீன் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு இருந்தேன். 4:30 5 அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு இருந்தேன். அப்போ இதே மாதிரி ரொம்ப முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு ஆதிரனுக்கு ஒரு 5 to 6 months இருக்கும். கிளஸ்டர் ஃபீடிங் தான் போயிட்டு இருந்தது. அடிக்கடி நைட்டு டே ஃபுல்லாகவும் கொஞ்சம் நைன்னு அழுதுகிட்டே இருப்பாள். நைட் டைமும் வந்துட்டு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கணும். அடிக்கடி எந்திரிச்சிட்டே இருப்பான். பசி வந்துட்டு அடிக்கடி எந்திரிச்சிட்டே இருப்பான். அதனால் என்னாலேயும் தூங்க முடியல. பட் அதையும் தாண்டி சீக்கிரம் எந்திரிச்சிக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். அந்த டைமில் வந்துட்டு என்னோடய அந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு என்ன உங்கள் வீட்டில் ஒர்க்லாம் ரொட்டீனாக போயிட்டுருக்கு போல இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு என்ன ஒரு 4 நாளைக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு க்ளோஸ் ஆனவங்களே இப்படி பேசும்போது நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இத்தனைக்கும் அவங்க வந்து என்னோடய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கிறவங்க. டே டைம்லேயும் என்னால் தூங்க முடியாது, நைட் டைம்லேயும் பீஸ்ஃபுல்லாக ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 hour சேர்ந்த மாதிரி தூங்க முடியாது. சரி, ஓகே, இதுக்கு இனிமேல் இந்த விளாக்ஸு ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் இது மாதிரிலாம் போட்டு எதுக்கு நம்ம இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். பட் வந்து இப்போ ஏன் மறுபடியும் நீங்கள் போட்டிருக்க அப்படின்னு கேட்கலாம். என்ன மாதிரி கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருக்கவங்க வந்து கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு குட்டி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் என்னோடய ரொட்டீன் வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தருணோட ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறனால ட்ரெடிஷ்னல் பேருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவனுக்கு ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து உப்புமா தான் பண்ணேன். தருணுக்கு வந்து உப்புமா பிடிக்காது. பட் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்துட்டு எதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை கேட்டு நான் பழக்கப்படுத்திக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றான். ஸோ ஓகே, இதில் கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தாக்கா சாப்பிட்டுக்கிறான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு உப்புமா நல்லா குழஞ்சிருந்தால் தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து உதிரியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய அம்மா வீட்லேயும் சரி, மாமியார் வீட்லேயும் சரி, உப்புமா வந்து நல்லா குழஞ்சிருக்கணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு முருங்கைக்காய் சாம்பாரும் தருந்தான் சொல்லியிருந்தான். ஒயிட் சுண்டலும் தருந்தான் சொல்லியிருந்தான். இன்னொரு பிளாக் சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது எதுக்குன்னா ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த நாளுக்காக. லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே சிக் லீவ் தான் நிறைய போயிட்டுருந்தது. தருணுக்கு ஒரு மந்தில் ஒரு 10 days பக்கமே லீவ் போட்டுட்டான். மாற்றி கோல்டு தான் அதிகமாக இருந்தது. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றதில்லடா, நான் ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் நீ சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு நான் நிறையா சொல்லி சரி ஓகே, எனக்கு இனிமேல் நான் ஸ்கூல் லீவ் போடக்கூடாது, நிறைய நான் லீவ் போடுறேன் அப்படின்ட்டு அவனே வந்து சரி ஓகேம்மா நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே டீ குடிச்சிட்டு சுண்டல் வேக வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வேலைக்கு ஏற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆட்டோமேன் திடீர்னு கால் பண்ணிவிட்டு ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு, வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் ஹஸ்பண்ட் தான் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தோம். ஆதிரன் வந்து தூங்கிட்டு இருந்தான். அவனை வந்து அத்தை பார்த்துக்கிட்டாங்க. அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஆவடி முருகன் அப்படின்ட்டு ஒரு டெம்பிள் வந்து போயிட்டு வந்தோம். ரொம்ப
எங்களுக்கே தெரியல சேலமில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நாளே தெரியல. இப்போ தான் ஒரு 2 டைம்ஸாக போயிட்டு வந்துட்ருக்கோம். கோயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.